மதுரை கப்பலூர் டோல்கேட் தற்பொழுது மீண்டும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. 2012ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் அங்கே தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து உள்ளூர் மக்களுக்கு 50 விழுக்காடு வரை கட்டணம் விதிக்கலாம் என்பதை எதிர்த்தும் சுங்கச்சாவடியை அகற்ற கோரியும் அங்குள்ள திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் நாளை பந்த் அறிவித்திருக்கிறார்கள். இந்த பந்த் அறிவிப்பை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான செய்தி வெளியாகி இருக்கிறது. கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றுவதற்கு பொதுமக்கள் மத்தியிலே போராட்டம் அறிவித்ததன் எதிரொலியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான கட்டம் தொடங்கியிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் மூர்த்தி அவருடைய தலைமையில் அங்கே பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சல்மான். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடி தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருக்கக்கூடிய கப்பலூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கடந்த 2012ஆம் ஆண்டு டோல்கேட் அமைக்கப்பட்டது. இதனை அகற்றக்கோரி தொடர்ச்சியாக அந்த திருமங்கலம் பகுதி மக்களும் அதே போன்று கப்பலூர் சிப்காட் பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை உரிமையாளர்களும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் அவ்வப்போது ஆண்டுக்கு ஒரு முறை பேச்சுவார்த்தை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடத்தப்பட்டு உள்ளூர் வாகனங்கள் மற்றும் கட்டணமின்றி செல்வதற்காக அந்த அனுமதியானது வழங்கப்பட்டு வந்திருந்தது. இந்த நிலையில்தான் இந்த மாதம் 10ஆம் தேதி முதலாக உள்ளூர் வாகனங்கள் டோல்கேட்டை கடந்து செல்வதற்கு 50% கட்டணம் செலுத்த வேண்டும் என டோல்கேட் நிர்வாகமானது அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த 10ஆம் தேதி கடுமையான போராட்டமானது டோல்கேட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனை அடுத்தாக அப்போது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தற்காலிகமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையான அந்த உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணமின்றி அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்தும் கூட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக அமைச்சர் மூர்த்தி தலைமையிலாக அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தரப்பில் எந்தவித பதிலும் அளிக்காத நிலையில் மீண்டும் அந்த பேச்சுவார்த்தையானது தோல்வியடைந்தது. இதனை அடுத்தாக இந்த 30ஆம் தேதி நாளை அந்த பகுதி திருமங்கலம் மற்றும் அதே போன்று சிப்காட் தொழிற்சாலை நிறுவனத்தினர், திருப்பரங்குன்ற பகுதி மக்கள் என அந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் பந்த் அறிவித்திருக்கிறார்கள். முழு கடையெடுப்பு போராட்டம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே கோட்டாட்சியர் மற்றும் டிஎஸ்பி தலைமையிலும் அந்த பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் அந்த 2 பேச்சுவார்த்தைகளுமே தோல்வியடைந்த நிலையில் இன்று மீண்டும் நாளை பந்த் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை தலைமையில் இந்த பேச்சுவார்த்தையானது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. இதற்காக தற்போதிலிருந்து அந்த கப்பலூர் சிப்காட் தொழிற்சாலை உரிமையாளர்களும் அதே போன்று கப்பலூர் ஓட்டுநர்கள் சங்கத்தினர், வணிகர்கள் சங்கத்தினர் என அனைத்து தரப்பினரும் வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை என்பது சரியாக ஒரு 12 மணிக்காக அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தொடங்க இருக்கும். இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் நிச்சயமாக தங்களது போராட்டம் தொடரும் என, நிச்சயமாக அந்த போராட்டம் அடுத்தடுத்த கட்டமாக நீடிக்கும் என அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கப்பலூர் டோல்கேட் விவகாரமானது கடந்த 12 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நீடித்து வரக்கூடிய நிலையில் அமைச்சர் தலைமையில் பேச்சுவார்த்தை இதுவரைக்குமாக 3 தடவை நடைபெற்று 3 தடவையுமே தோல்வி அடைந்திருக்கிறது. ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக செயல்பட்டால் மட்டும்தான் இந்த டோல்கேட்டிற்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்ற ஒரு சூழலில் தற்போது வரைக்குமான அதுபோன்ற எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளாத நிலையில்தான் அந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். சண்முகவேல், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.